பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான படம். எல்லா பெண்களும் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. என்ன படம் பார்த்தீங்க? என்ன படம் பார்த்தீங்க? படத்தோட பேர் என்ன பேர்? படத்தோட பேர் வந்து பரிசு. என்ன காரணத்துக்காக பரிசுன்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான ஒரு படம். குறிப்பா இந்த நேரத்தில் வந்து பயங்கரமா வந்து ஸ்டண்டு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த படம் என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு ஒரு தைரியம் தேவை. அதில் இந்த படம் நல்லா சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க பிரதர்? என்னன்னா இப்போ இந்த கோவையில் நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது, அது மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் எவ்வளோ தைரியமாக இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த படத்தை பார்த்துக்கிறது. பெண்கள் நீங்கள் இப்படி ஒரு பார்க்கும்போது ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு தோணுதுங்களா உங்களுக்கு? அப்படியெல்லாம் இல்லை. சரி, பெண்களுக்கான நல்ல படம் தான் இது. அவங்களுக்கு பற்றி எடுத்துருக்காங்க. குடும்பத்தோட பார்க்குறது மாதிரி இருக்குங்க. குடும்பத்தோட பார்க்கணும். இதுலேருந்து உங்களுக்கு இந்த படத்துலேருந்து என்ன சொல்ல வராங்க? பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும். எங்கே போனாலையும் தைரியமாக இருக்கணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கோவை சம்பவம்லாம் இருந்துச்சு, பெண்கள் வந்து ரொம்ப இன்னும் படிக்கணும், இன்னும் தைரியமாக இருக்கணுங்கிறத பல விஷயங்கள் இந்த 2025 காலங்களும் உணர்த்துது. இந்த படம் எவ்வளோ முக்கியமாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க இந்த நேரத்தில்? ரொம்ப முக்கியமான படம் எப்படி இருக்கு? படம் அதாவது சிம்பிள் திங், பட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அருமையா நல்லா அட்டம் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஃபெமினைன் ஹீரோயிசம் பற்றி எடுக்கிறதுங்கிறதே ஒரு தைரியம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஹீரோயின் வந்து நல்ல எஃபர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து எஃபர்ட் பண்ணியிருக்காங்க. என்டையர் டீம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாராட்டணும். முக்கியமான விஷயம் என்னன்னா டைரக்டர் ஒவ்வொருத்தருடைய டேலண்ட்டையும் நல்லா எடுத்து பண்ணியிருக்காரு. படம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்காம இந்த ஜாலி கோ லக்கிங்கிற மாதிரி அப்படியே எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா 16 வயது நிலையில வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அது மாதிரி இந்த கிரண் கேரக்டர் ஒன்று ஜாலி கோ லக்கி அப்படி வந்ததை எடுத்துக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு படம் பூரா அவருடைய ஸ்ட்ரென்த் நான் முந்தின படங்கள்ல பார்த்ததுல வந்து டான்ஸ், அருமையான டான்ஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. அதுபோல ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த்தையும் ஒருத்தங்க பாடுறவங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்திருக்காரு. இது ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஓவரால் படம் வந்து அதில் பார்க்கணும். டேரக்டருடைய எஃபர்ட்டு மக்கள் வந்து எதுக்காக பண்றாங்க, என்டர்டைன் பண்ணுறதுக்காக தான் இவங்க எவ்வளோ கஷ்டம் நினைக்கிறாங்க. அந்த எஃபர்ட்டுக்காக ஒருத்தரை பார்க்கணும். சந்தேகங்கள அவங்க கேள்வி கேளுங்க. இல்ல இப்ப இந்த கோவையில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பெண்கள் பாதுகாப்பும் பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இந்த நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகுது, எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து டெஃபினட்டா மோட்டிவேட் பண்ற வேண்டிய விஷயம். மக்கள் இந்த மாதிரி நிகழ்வுனால என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் நான் பெண்களை வந்து பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வருது, இன்னொரு பக்கம் தைரியம் இல்லாம வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சிடறாங்க. அதை முறியடிக்கிற மாதிரி வந்து வெளியில வராங்க. மக்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு, எல்லாம் வெளியில வந்து நல்ல கரத்துக்கு கத்துக்கிறாங்க. இது மூலமா வந்து அவங்க உறுதியோட வெளியில நல்லா வரணும். பரிசுன்னு பேர் வச்சிருக்காங்க, என்ன காரணம்? இல்ல அது வந்து ரொம்ப அர்த்தமுள்ள கடமையை இது பாருங்க மாதிரி நீங்க வந்து செய்யற நல்ல காரியங்கள் முயற்சி அதுக்கு பரிசு கிடைக்கும் கண்டிப்பா. அதனால அதான் தலைப்புல இருந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ணி பயன்படுத்தின வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா அவங்க ஸ்ட்ரென்த்ல நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நல்ல என்னோட வாழ்த்துக்கள், மேலும் நல்லா வரும். சூப்பராக நடிச்சிருக்காங்க. செம்மையான படம், நல்ல மாரல் இருக்கு. எந்த எய்ம்னாலும் ஃபோக்கஸ் பண்ணி எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி எய்மை ஃபோக்கஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவாங்க. வச்சு 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 வா வச்சு செய்யவா வச்சு 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 வா வச்சு செய்யவா. சொல்லுங்க, இந்த படம் எவ்வளவு ரொம்ப முக்கியமான படமா பார்க்கப்படுது? ஏன்னா இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த நாட்டுப்பற்று இருக்கிற படமா வந்திருக்கு. அதாவது லைஃப்ல எவ்வளவுதான் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் பசங்க ஸ்டூடெண்ட்ஸு பொறுப்பு இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு எய்ம் செட் பண்ணி அந்த எய்மை நோக்கி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இருக்கு. இதில் பெண்கள் வந்து கண்டிப்பாக எல்லா துறையிலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் இருக்குது. எல்லாரும் அவங்களோட கேரக்டரை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இதில் வருதுங்களாக்கா? ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் நிறைய படம் வருது இல்லை? ஸோ பெண்களுக்கு எப்பயாவது தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி படம் வருது. அதனால இந்த படம் வந்து வரவேற்கத்தக்கது. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்
இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி ஒரு ஹீரோயினுக்கு, அதாவது குறிப்பாக பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அதுவும் இந்த கோவையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க, இந்த பெண்கள் வந்து வன்கொடுமை செய்கிறது. இந்த நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ முக்கியமானதாக பார்க்குறீங்க? இது வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களுமே வந்து ரொம்ப தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணணும். எதுக்குமே பயந்து இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு யாரும் இல்லாமல் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். பரிசுன்னு பேர் வச்சுருக்காங்க, என்ன காரணம்? பரிசுனா இதில் வந்து அந்த பொண்ணு வந்து நினச்சதை நடத்துகிறா. அவளோட எய்ம் வந்து என்னவா இருக்குன்னா அந்த கன் ஷூட்டிங்கில் அச்சீவ் பண்ணணும்னு இருக்கு. ஸோ அவள் வந்து ஏஷியன் லெவல் கேமில் வந்து வின் பண்ணுறா. ஸோ அவளுக்கு கிடைச்ச பரிசு இது. படம் குடும்பத்தோட பார்க்குறது மாதிரி? கண்டிப்பாக இது குடும்பத்தோட பார்க்குற படம் தான். கிட்ஸு எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருக்கு. தேங்க்யூ. பரிசு படம் எப்படி வந்திருக்கு? நல்லா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த படத்துக்கு? ஏன் பரிசுன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த படம் பார்க்குற நமக்கே பரிசு கொடுக்குறது நல்லா இருக்கு படம். என்ன படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தோட கதை என்ன சொல்ல? லேடிஸில் அப்படி உமன்ஸோட போல்டாக இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. கோரியோகிராஃபி படத்தில் நடிச்சிருக்க நடிகர்கள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மூவி மாதிரியே தெரியல, நல்லா இருக்கு. உங்களுக்கு அதில் ரொம்ப பிடிச்ச கேரக்டரு அந்த மாதிரி ஏதாவதுன்னா என்ன சொல்லுவீங்க? ஆமாம், கிரண் கேரக்டர் என்னவோ பண்ணியிருக்காங்க, ஜாலியாக பண்ணியிருக்காரு. இல்லை அதில் கூட ஒருத்தர் சொன்னார், ஏதோ 16 வயதுலேயே அந்த பற்ற வச்சுட்டே பரட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரஜினி கேரக்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமாம், நல்லா இருக்கு. வேறு ஏதாவது இப்போ வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குங்களா? ஆமாம், ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கலாம். நல்லா எப்படி எப்படி இருக்குக்கா படம்? நல்லா நடிச்சிருக்காரு கிரண் சார், நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு படம். படத்தில் என்னக்கா சொல்ல வர்றாங்க? நல்ல உலக இந்தியாவை பற்றி, தேசத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நல்லா பெருசாக இருக்கு. நல்ல விஷயங்களை நல்லா சொல்லியிருக்காங்க. நல்ல கருத்து இருக்கு, நல்லா இருக்கு. பெண்கள் பற்றி, பெண்களை பற்றி, குழந்தைங்களை வந்து கடத்திட்டு போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ணுறாங்க, அதெல்லாம் ரொம்ப எடுத்து காட்டியிருக்காங்க. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் ஒரு சூழ்நிலை பாதுகாப்பாக இருக்குது. பெண்களை வச்சு துணிச்சலான வந்து ஆர்மியில் வச்சு இது ஒரு கதையை எடுத்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தேவையான படம்னு நினைக்கிறேன். நல்ல தேவையான படம். ஓகே, படத்தோட பேர் என்ன படம் பாருங்க? பரிசு. படத்துக்கும் அந்த கதைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? என்ன சொல்ல வர்றாங்க? பரிசுன்னா ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து பரிசாக கொடுத்துருக்காங்க. மக்களுக்காக நல்ல பரிசு கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயத்தில் தூய்மை இது இருக்கட்டும், குழந்தைங்களை கடத்தல் பண்ணுறதோ, குழந்தைங்க பெண்கள் தைரியமாக இருக்கிறதுக்காக நல்ல பரிசு கொடுத்துருக்காங்க தான் சொல்லுவேன். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமாக இருக்குங்களா? நல்லா பார்க்கலாம்.